ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க அன்சூசன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜானர் வெப் சீரிஸாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா ரோசி. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க வாழ்ற கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு ஆர்த்தடாக்ஸான கம்யூனிட்டியில் வாழ்றாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்க பிளஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய கண்ட்ரோலுக்குள்ள வாழ்ந்துகிட்டு வராங்க. ஹஸ்பண்டோட உத்தரவு இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த கம்யூனிட்டியில் சொல்றதை தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வெளியே இருந்து ஒரு ஆள் உள்ள வர நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு அடிப்பட்டதை மருந்து போட சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிக்குது. அவனையும் அந்த கம்யூனிட்டிக்குள்ள சேர்க்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் போலீஸ் வந்து இவனை பார்த்திருக்கீங்களா, இவன் ஒரு கிரிமினல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, அப்படி அந்த ஆள் யாரு, அவன் வந்ததுக்கு அப்புறம் ரோசியோட வாழ்க்கை எப்படிலாம் மாறிச்சு, அது அவங்களுக்கு நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்க வெப் சீரிஸ் தான். இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க சஸ்பென்ஸ் ஃபேக்டரை சொல்லலாம். சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு தரமான வெப் சீரிஸை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வெப் சீரிஸ் நடிச்ச ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், அதே மாதிரி சாமா இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ண அந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். இவங்க காமிக்கிற அந்த கம்யூனிட்டி, அதே மாதிரி அதுல இருக்க கண்ட்ரோல்ஸ், அது இதுன்னு பல விஷயங்களை ரொம்ப நீட்டாவே பேசியிருக்காங்க. டெக்னிக்கலியும் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேயுமே லேக் கிடையாது. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் ஒரு நல்ல வெப் சீரிஸாக தான் இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் என் கிட்ட கேட்டீங்கன்னா அது ஒரு தரமான வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. வெப் சீரிஸ் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.